ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். டீ போடுற நேரத்துலேயே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து சுட சுட நம்ம சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்றாற் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு 4-5 பல் தட்டி போட்டிருக்கேன். பூண்டும் கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து ஹெல்தி அப்படின்னும்போது முக்கியமாக எல்லாமே வந்து இதில் இருக்கிற பொருளுங்க கேழ்வரகு, முருங்கைக்கீரை எல்லாமே ஹெல்தியானது தாங்க. முருங்கைக்கீரை இப்போது நல்லா உருவி வச்சு அலசிட்டு போட்டிருக்கேங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரேடியாக தண்ணி விட்டுடாதீங்க. இப்போ வந்து மொறுமொறுப்பு நல்லா கிறிஸ்பி டேஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலையும் நான் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம். பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையோட மிக்ஸ் பண்ணிடுறேன். வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். பார்த்து போடுங்க, கையில் படாத அளவுக்கு. இதே போல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதே போல் பொரித்து எடுத்தோம்னா ஒரு சூப்பரான பக்கோடா ரெடி. இந்த மாதிரி நீங்கள் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான ஈஸியான முறையில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் வச்சு செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்டான பக்கோடா பேக்கரிக்கு போகாமையே நம்ம வீட்டில் இருந்தபடியே ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் நம்ம அழகாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. கேழ்வரகு மாவு பக்கோடாவில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.